இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து சிவலப்பேரி பக்கத்தில் வருகாலத்தில் அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து ஒரு 350 கிடமாடு வந்து வச்சிருக்காங்க. அவங்கள பற்றி தான் இன்னைக்கு வந்து கிடமாடை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா கிடமாடு விற்பனைக்கும் வச்சிருக்காங்க. விற்பனைக்கும் இருக்கலானே? ஆமா இருக்கு. அப்படின்னு அவங்க பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், உங்கள் ஊர் எந்த அட்ரஸ் இந்த இடத்துல சொல்லிருங்க. எத்தனை கிடமாடுகள் வச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லிருங்க. 350 மாடு. 350 மாடு வச்சிருக்கீங்க. இதுக்குள்ள மாடு என்ன மாடு? இதெல்லாம் நாட்டு மாடு தானே? நாட்டு மாடு. இது விற்பனைக்கு வச்சிருக்கீங்களா? ஆமா விற்பனை இருக்கு. உங்களுக்கு வாங்கிருக்காங்களா? ஆமா வாங்கிருக்காங்க. வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆமா வாங்கிட்டு போவாங்க. போய் ஓடிட்டு தான் இருக்கு தண்ணி வீட்டுல. சரி வீட்டுல ஓடிட்டு இருக்கு. இது உங்ககிட்ட போன உங்ககிட்ட வாங்கிட்டு போன. ஆமா வாங்கிட்டு போனது. அங்க வாடியில விளையாண்டுட்டு இருக்குண்ணே. பேசி அதே மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கு. அது பார்த்தா அங்க இருக்கும் வராங்க வாங்க. எங்க நம்ம அந்த மதுரை சைடுல இருந்து வராங்க. கிடமாடும் கடையும் போடுவோம். அப்படி கடையும் போடுவீங்களானே? ஆமா கடையும் போடுவோம். கடைக்கு எவ்வளவு? அது எப்படி? அது கடைக்கு 300 ரூபா. பக்கமா தான் தூரமா எங்கனாலும் சரி. அது தூரம் மட்டும் தான் அந்த மாதிரி இல்ல பக்கத்துல அதாவது சுத்துப்படி ஏரியால போடுற மாதிரி தூரமா போடுற மாதிரி பக்கத்துல ஊருக்கிட்ட வெளியே எங்கேயும் போக முடியாது. காடு போற அடப்பட்டு போய் ஆமா ஆமா மறுபடியும் நம்ம 350 மறுபடியும் போக முடியாது. பக்கத்துக்குள்ளனா 10 பேக்கெல்லாம் கிட்ட காடு மாடலாம் கிட்ட. தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள பக்கம்னா யாரு கேட்டாங்கன்னா போட்டிக்கலாம். மொத்தம் எத்தனை மாடு இருக்குது? இல்ல ஒரு 350 மாடு இருக்கு. 350 மாடு இருக்கு. 350 மாடுல நீங்க எல்லாம் சில இல்ல 300 மாடு கிடக்கு. 300 மாடு வச்சிருக்கீங்க. ஆமா 300 மாடு விற்பனைக்கும் கண்ணுட்டினா சேல்ஸ் பண்ணிக்கலாம். சரி சரி. ஆமா பெரிய மாடா இருந்தாலும் கண்ணுட்டியா இருந்தாலும். ஆனா அந்த ஜல்லிக்கட்டுல வாங்கிட்டு போறாங்கன்னா எப்படி? அது எவ்வளவு பெரிய கண்ணுட்டில இருந்து வாங்கிட்டு போறாங்க? அந்த ஒரு 2 பல்லு 4 பல்லு கண்ணுட்டி. அதாவது ஜல்லிக்கட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க. 4 பேர் வாங்க வருவாங்க. கண்ணுட்டில இருந்து வாங்கிட்டு வராங்க. பெரிய மாட்டையும் வாங்குவாங்க. ஆமா அது ஜல்லிக்கட்டுக்கு வாங்கிட்டு போறாங்கன்னா எந்த மாதிரி மாடை வாங்கிட்டு போனா நல்லது? அது அவங்க மாடை பார்த்து அவங்க பிடிச்ச இல்ல அவங்க பழக்கத்துக்கு வேண்டி எந்த வயசு எத்தனை பல்ல வாங்கிட்டு போவாங்க? 4 பல்லு வாங்கிட்டு போவாங்க. 2 பல்லு. அப்ப இது ஜானில வந்து உரத்துக்கு வந்து எப்படி வெளியில இருந்து வாங்கிட்டு போவாங்க? ஆமா கேரளால இருந்து வாங்கிட்டு போவாங்க. கேரளா இருந்து வாங்கிட்டு போவாங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை 10,000 5,000 இந்த மாதிரி சாணி இருக்க பொறுத்து எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட். ஆமா இது ரேட் லோடு கணக்குனே. ஆமா சாணி வந்து கேரளா இருந்து வாங்கிட்டு போறாங்க. கேரளா இருந்து வாங்கிட்டு போவாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு புதுசா வந்து யாராவது உரங்கள் கேட்டாலும் கொடுக்கலாம். டிராக்டருக்கு 3000. சரி சரி சரி. ஆமா இல்ல அது புதுசா பார்த்துட்டு அது ரெகுலரா கொடுக்குறாங்க தான் கொடுப்பீங்க. ஆமா இல்ல யாருனாலும் கேட்டா யாரு வந்தா கேட்டா கொடுப்பீங்க. ஆமா அப்படி உங்க ஃபோன் நம்பர் சொல்லிருங்க. நீங்க யாரும் நம்ம கனெக்ட் பண்ணி உரங்கள் கேட்டா கூட நீங்க அதே மாதிரி கண்ணுட்டி ஜல்லிக்கட்டுக்கு பழக்க கண்ணுட்டி ரேஸ் பழக்கத்துக்கும் யாரும் கால் பண்ணி கேட்டாலும் ஆமா நம்பர் ஃபோன் நம்பர் சொல்லிருங்க. அப்படி 93 42 95 52 30 93 63 86 39 07. இப்ப பாத்தீங்கன்னா வந்து கேரளாவில் வந்து உரம் வாங்கிட்டு போறாங்கல்ல. ஆமா அவங்க வந்து கேரளா வந்து இங்க வந்து வாங்குறாங்கன்னா எது அவங்க கொண்டு போய் எடுக்க வேண்டியது? வாழைக்கு தென்னைக்கு இந்த மாதிரி. ஆமா வாழைக்கு தென்னைக்கு இந்த மாதிரி அங்குள்ள விவசாயி. ஆமா விவசாயத்துக்கு கேட்பாங்க. அங்க இருந்து தோட்டத்துக்கு தான் விவசாயத்துக்கு எல்லாம். இதோட மாடு பாலை பத்தி சொல்லுங்க. பால் எப்படி? இது பால் ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். இருக்காது, கம்மியா தான் இருக்கும். எப்படி எல்லா மாடும் பால் கறந்தீங்களா? இல்ல இருக்காதா? 1-2 மாடுல தான் கறப்போம். மத்த மாடுலாம் கொடுக்காது. மாடு ஏறி பாயும். கொஞ்சம் பழக்கினால கொஞ்சம் கொடுக்கும். அப்படி சரி சரி. பழக்காத மாடு வந்து அந்த மாடு அந்த பாய வருதுல அதே மாதிரி பாய வரும். அதே மாதிரி பாய வரும். இந்த பக்கத்துல போக முடியாது. ஆமா அந்த மாடுலாம் பாயும். கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் வேற ஏறி பாயும். இந்த லைட் பக்கத்துல என்ன பாயும் கொஞ்சம் வேற கொஞ்சம் பாய வரும். ஆமா ஆமா கறக்க முடியாது. இந்த மாடோட இது வந்து கண்ணுட்டி தான். ஆமா கண்ணுட்டி தான். அது வளர்ந்த பிறகு ஒரு 10 மாசம் கழிச்சு கேரளாக்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இது கண்ணுட்டிய கறி கடைக்கும் வாங்கிட்டு போவாங்க. ரேஸ் மாடு ஜல்லிக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் மாடு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போவாங்க. நாட்டு மாடு எல்லாத்துக்கும் உதவும். கறக்க முடியாது. கண்ணுட்டி தான் பால் குடிக்கும். சரி சரி சரி. ஆமா அது ரேட் எப்படி வரும்? அது வளர்ப்பு பொறுத்தான். ஒரு 10 மாசம் ஆகுனா அது ஒரு ரேட்டை போட்டு ஒரு 10-20 கண்டியா ஒன்னா போல கழிக்கும். எதுக்கு போவோம் அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு? ஆமா ஜல்லிக்கட்டுக்கு ரேஸுக்கு அப்படி யாராவது விரும்பி வாங்கினாங்கன்னா கொடுப்போம். ஆமா வழக்கத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. உங்களுக்கு வந்து யாரும் மாடு கண்ணுட்டி யாரு கேட்டாலும் நீங்க உங்க காய் நம்பர் கேட்டாலும் நீங்க ஆமா கொடுக்கலாம். அதே மாதிரி உரமும் அந்த மாதிரி சாணி உரமும் கேட்டாலும் கொடுத்துக்கலாம். உடனே கொடுக்கலாம். சரிண்ணா. இப்போ இத்தனை மாடு 350 மாடு வச்சிருக்கீங்க. இப்போ மேய்ச்சலை பத்தி சொல்லுங்க. மேய்ச்சலுக்கு வந்து இடம் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலயும் வந்து பிளாட் போடுறதுனால கம்பி வழி. ஆமா ஆமா போடுறாங்க. மேய்ச்சல் எப்படி? காலையில 9 மணிக்கு போவோம். ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். 6 மணிக்கு. ஆமா காடு எல்லாம் அடப்பட்டு. ஆமா மேயுது.
மழையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. சரி சரி. ஆமா. லாங்குனா எவ்வளவு தூரத்துக்கு அதை போய் மேட்ச்? இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 4-5 கிலோமீட்டர் அங்க வர ஒரு குளத்துக்குள்ள போகும். சரி. போக 5 வர 5 ஒரு 10 கிலோமீட்டர் ஆகும். ஆமா. மதியத்துல எங்கேயாவது கொஞ்சம் நல்ல மதியத்துல வெயில் படுத்துருவோம்ல? ஆமா, செத்த நேரம் உட்காரலாம், சாப்பிட சுத்தி காடு தான், ரெஸ்ட் எடுக்கலாம். குளத்துக்குள்ள அப்ப மேய் குளத்துக்குள்ள தானே மேட்ச் இடம் இல்ல 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 பூரா காடு அடைபட்டு போச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில மாடுகளுக்கு வந்து மணி கழுத்துல போட்டிருக்கீங்க, எதனால மணி போட்டிருக்கீங்க? மாடு அங்க குளத்துக்குள்ள மேய்க்கணும்னா நீங்க ஒரு தஜெல்லாம் படுத்துட்டோம்னா மாடு குளத்துக்குள்ள நிக்க தெரியாது. சரி. இது பூச்சி கீச்சி பாம்புக்குமோ வரும்னா உடனே மணி சரி பூச்சி கிடையாது, இருந்தாலும் ஒதுங்கி தூர போயிடும் மணி சத்தத்துக்கு பூச்சியில் ஒதுங்கி போயிடும். அதுக்கு வேண்டி மணி போட்டிருக்கீங்க. மலையெல்லாம் மாடு மேயும், மலையில இருந்து சருவுல இருந்து இறங்கல நமக்கு தெரிஞ்சிரும்ல மாடு எங்க இருக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி அவன் சுத்தி வரும், நம்ம மணி கண்டு மாடு வந்துட்டு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்துடலாம். அதுக்குதான் மணி போட்டிருக்கீங்க. ஆமா, அதுக்குதான் மணி போட்டேன். ஒரு மாடு ஏதாவது ஒரு மாடு இதுல இத்தனை கூட்டத்துல மேய்ஞ்சிருக்கு, ஒரு மாடு காணாம போனா கண்டுபிடிச்சிருவீங்க. உடனே கண்டுபிடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சு போவோம். உங்களுக்கு மாடுக்கு தெரிஞ்சுப்போம், இந்த மாடு வரலாம்னா அது உடனே தெரிஞ்சிடும். ஆமா, மணி வந்து எப்படியும் நம்ம அமர்ந்த மாட்டுக்கு தான் கை கை பழக்கணும் மாட்டுக்கு. ஓ சரி சரி. பால்கற மாட்டுக்கு பால்கற மாட்டுக்கு தான் போடும், மித்த மாடு கயிறு போட கொடுக்காது. ஓ சரி சரி சரி. அதனால அவர் 4-5 மாடுக்கு தான். அது நம்ம கையில போய் நம்ம கைட்ட வர்ற மாதிரி உள்ள மாடுக்கு தான் மணி போடுது. ஆமா, பாலுக்கு மாட்டுக்கு மணி போட்டு. அதுவும் வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம ஏதாவது இந்த மாதிரி பூச்சி வெட்டு அந்த மாதிரி இருக்குன்னா. ஆமா ஆமா, ஏஞ்சி இதுக்கல எது பூச்சிட்டு வந்தாலும் மணி சத்தது ஒதுங்கி தூர போயிடும். சரி சரி. அதனால மணி போட்டு விட்டு. ஓ அதனால தான் மணி போடுறது. ஆமா ஆமா. இப்போ நீங்க 350 மாடு வச்சிருக்கீங்க. ஆமா. அது இத்தனை மாடுக்கு இத்தனை காலங்கள்னு நம்ம வச்சிருப்பீங்களா? காலம் 50 மாட்டுக்கு ஒரு காலம் போடலாம். 350 மாட்டுக்கு ஒரு 7 காலம் கிடக்கு. 7 காலம் கிடக்கு. ஆமா ஆமா. அதான் கணக்கு இருக்கா? இத்தனை காலம் தான் வச்சுக்கணும் கணக்கு இருக்குல்ல? ஆமா, கணக்கு இருந்தாலும் மாடு. சரி சரி. மாடு உள்ள கண்ணட்டி மீதிச்சிரும். ஆமா, கண்டி மீச்சு போடும், ஓடியாடி சுத்தி கழுத்துக்கு மீச்சிரும். அது வாழை மொட்டை வாழாயிரும். ஆமா, எப்படி புரியல? வாழும் மொட்டை வாழாயிரும். வாழு ஆமா ஆமா ஆமா. உள்ளதான் அடப்போம். அப்ப அழகெல்லாம் போயிருவோம். பயிராவேல கலந்து மீச்சு போடும், மிதிச்சு வாழை மொட்டை ஆக்கிரும். இந்த கலாட்டி என்ன இந்த கலாட்டி? இது வந்து இந்த ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் போயாலும் மாடி ஈனிச்சு போட்டு போயிட்டு புரியல. பறக்குமானா ஆமா ஆமா. பட்டத்தை கண்டு மாடுக்கு பிடிக்காது. மாடுகளுக்கு பிடிக்காதோ? ஆமா ஆமா. வீட்டலைஞ்சு கால் வலி டப்பு ஈனி போட்டு சத்தம் கேட்கும், அப்பால போட்டு போயிடும். இதோட தாய் ஓடிடுச்சோ? ஆமா. கண்டுபிடிச்சதா கண்டுபிடிக்கலையா? மாடு மாட்டோட தான் நிக்கி, அதுக்கு கொடுக்க முடியாது. அப்ப வளைய முடியும் என்ன அர்த்தம்? அப்படி அது பால் கொடுக்காது. அந்த சவுண்டுனால அந்த மாடு கொடுக்க முடியாது. சரி. அந்த அன்னைக்கு வளையும் முடியாது. அன்னைக்கு பால் போட்டுதான் போட்டு வளர்க்கும். ஓ மாட்டு இந்த விஷயம் இருக்குன்னா? ஆமா, எல்லா மாட்டுக்கும் உள்ளதானா? அது இந்த இல்ல ஏதாவது 1-2 மாடு சில கிடாரி வளையும். சரி. சொல்ல முடியாது, நம்ம கையில இல்ல. நம்ம இல்ல. ஆமா. அந்த ஏர்போர்ட் சவுண்டுனால அந்த டயத்துல குட்டி சவுண்டுக்கும் இல்ல, இப்ப எதுவும் தலைத்துக்காருன்னா கொஞ்சம் வளையாம சர்க்குன்னு போயிருக்கு. மழை இதனால கொஞ்சம் வளையாம இருக்கும்.